அலேக், நான் சாகலையா? இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு விரலாவது உடைய வேணாம். என்ன வீடியோ கட்டி வச்சிருக்காங்க. மேஸ்திரிகிட்ட போய் பேசணும். ஏய் மிஸ்டர், இவ்வளவு கனமான உடம்ப காப்பாத்திருக்க, ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாம போற. சாரி, நான் தேங்க்ஸ் சொல்ற நிலைமையில என் மனசு இல்ல. இப்ப தப்பிச்சிட்டேன். அடுத்து எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? வாயா. நானே வந்துடுறேன். காதலியோட இதயத்துலதான் இடம் கிடைக்கல. அட்லீஸ்ட் அவ வீட்டுல சமாதி ஆகிற பாக்கியமாவது கிடைக்கட்டுமேதான் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து எல்ஐசி தான். யாருப்பா நீ? ஐ ஆம் பாண்டியன், அலெக் பாண்டியன். ஓ, என் தங்கச்சி நீ காதலிக்கிறியா? தங்கச்சியா? ஆமா அண்ணே சார். எங்களது 1 மாசம் 2 மாசம் காதல்ல, எங்களது 1 வருஷ காதல். அதாவது 12 மாசமா, அதாவது 52 வாரமா, அதாவது 365 நாளா. கேன்சல். ஆமா அண்ணே சார், 365 நாளா அவ பின்னாடி லோன்னு அலைஞ்சிருக்கேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாளே. அப்படியா? தேன்மொழி, ஏமா அந்த பையனை நீ காதலிக்கிறியா? சொல்லுமா, அந்த தம்பியை நீ விரும்புறியா? அலெக், நான் அப்பவே சொன்னேனே சார், அவ எனக்கும் பெப்பே, அவங்க அண்ணனுக்கும் பெப்பே. வாய துறக்க மாட்டாளே. அவ வாயை திறந்து பேசுறனாலும் அவ மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளும் உன்னை விரும்புறா. அத நீங்க சொன்ன எப்படி? அவ பிறந்ததுல இருந்தே அவளுக்காக நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவளால பேச முடியாது. Today's dress. ஐயோ, இந்த சட்டையா? இதுக்கு ஜிப்பு பின்னாடி இருக்கும், என்னால போட முடியாது. நான் போட்டு விடுறேன். தொட்டேனா பாரு. நீங்க மட்டும் என்ன தொடலாமா? நான் உன்னை தொட்டனா? நான் உன்னை தொட்டேனாவா? ஏன் அழுகுற? எதுக்காக அழுகுறேன்னு சொல்லு. ஐயோ, நீ அழுகிறத எவனாவது பார்த்தானா நான் என்னமோ உனக்கு எடுத்துட்டு கைவிட்ட மாதிரி நினைக்க போறாங்க. நினைக்கிறது நிஜமாவே அதானே நடந்து போச்சு. என்னது? நேத்து ராத்திரி நீங்க என்ன தொட்டு என்ன கட்டி பிடிச்சு என்னென்னமோ கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா என் கற்பு என்ன ஆகுறது, என் கண்ணு தன்மை என்ன ஆகுறது, என் வாழ்க்கை என்ன ஆகுறது? வாய்ப்பாட படிக்கிற ஏதாவது ஏடகடமா பேசுற, கழுத்துல வச்சு கொண்டு முடியும். கொண்டு மூஞ்சியிலும் முகரலையும் பாரு வந்துட்டாரு. உழுகிறேனா? இத பாருங்க, உங்க லீலைகள் தெரியும். இப்ப என்ன சொல்றீங்க? ஐ ஆம் சாரி ரேகா. குடி ஒரு மனுஷனோட அறிவை எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதையில என் கண்ணுக்கு நீ சீத்தா மாதிரி தெரிஞ்ச அந்த மயக்கத்துல வேணும்னா நான் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், என் நினைவறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. பிளீஸ் என்ன மன்னிச்சிடுறேன். ஐயோ விஜய், என்ன இது இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? நான் சும்மா கரெக்டா பண்றதுக்காக தானே போட்டோ எடுத்தேன். ஆமா விஜய், நான் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த குழந்தைக்கு தாயா மாறி இருக்கேன். ஆனா உங்க மனைவியா ஆகணும்னு நான் கனவுல கூட ஆசைப்பட்டது கிடையாது. கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த போதும். ரேகா, அந்த சட்டை எடுத்து எனக்கு போடு. நீ வேலைக்காரி, நான் எஜமா. சொன்னதை செய். பின்னாடி எங்க போற? முன்னாடி வந்து போடு. இப்ப யாரு போடுவா? உங்க அப்பனா? இந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கிடையாது. ஏன்னா இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி. வெரி குட். ஏன்பா என்ன மாதிரியே முழிக்கிறீங்க? வாங்க. மச்சா சார். ஓ மச்சா சார்.
பச்சா சார், இத்தனை நாளா நான் உங்க தங்கச்சியை காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதான் எங்க அப்பா அம்மாவோட வந்திருக்கேன். தம்பி, என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். சார், இத்தனை நாள் அவளுக்காக நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இனிமே அவ வாழ்க்கை பூராவும் நான் பேச போறேன் சார். கவலைப்படாதீங்க. இப்ப என்ன நடக்க போகுது பாரு. நான் தான் ஜெயில் சூப்பரன். மறந்துட்டியா? அதை எப்படி சார் மறக்க முடியும்? நீயும் ஜக்கும் கூட்டாளியாமே சார். அது வந்து எனக்கு தெரியும். நீயும் ஜக்கும் கூட்டாளிதான். நீ உள்ள வந்த, அவன் வெளியே போயிட்டான். நாளைக்கு அவன் உள்ள வருவான், நீ வெளியே போயிடுவ. இப்படித்தான் நடக்க போகுது. இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நான் எழுச்ச வாயனா. நடந்தது என்னன்னா, ஜக்கு வேணும்னு என்கிட்ட தகராறு பண்ணிட்டு அவன் வெளியே தப்பிச்சு போயிட்டான். எஸ். அது எப்படி நான் நம்புறது? இங்க என்ன நடந்ததுன்னு டீடைல்ஸா விலாவரியா சொல்லணும். சார், என்னால விளக்கமா சொல்ல முடியாது. எப்படி நடந்துச்சுன்னு செஞ்சு காட்டுறேன். கரெக்ட். வாங்க வாங்க சார். இப்ப நீங்க தான் நானு தப்பிச்சுட்டு பண்ண ஜக்கு அவன் என்னைய ஆள மாத்திர. சார், விலாவாரியா சொல்ல வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இப்ப என்ன பண்றீங்க? நீங்க மேல ஏறி வெள்ளை அடிக்கிறீங்க. என்ன என்னைய வெள்ளை அடிக்க சொல்ற? ஐ அம் தி ஆபீசர். தெரியும் சார், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க தான் நானு. அன்னைக்கு நான் இப்படிதான் மேல ஏறி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இதுல ஏற சொல்றியா? ஆமா. ராத்திரி பூரா நைட் டியூட்டி. இப்ப இதுல ஏற சொல்ற? ஏறேன். இப்ப என்ன நடக்குது பாரு. பாருங்க. அம்மா, பாத்து. என்னையா என்னையா கவுத்துட்ட? சார், விலாவாரியா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்னைக்கு நான் இப்படிதான் கவுந்தேன். கரெக்ட் கரெக்ட். சார், குத்து விடுங்க. சார், நான் இப்ப ஓடி போக போறேன். நீங்க அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அன்னைக்கு ஜக்கு இப்படிதான் ஓடுனா, நான் இப்படிதான் வேடிக்கை பார்த்து நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ ஓடு, நான் வேடிக்கை பாக்குறேன். என்னையா ஏனில மேல போற? இப்படிதான் சார் ஜக்கு மேல வந்தா. அப்ப சரி, நெக்ஸ்ட். இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? என்ன நடக்க போகுது? இப்ப கீழே குதிக்க போறேன். ஏன்? ஜக்கு இப்படிதான் கீழே குதிச்சான். அப்பா குதிச்சிடு. டாடா. இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்க வேலை போக போகுது சார். உங்கள மாதிரி ஒரு இழிச்சவன் நான் பார்த்ததே இல்ல சார் என் லைஃப்ல. வாட் யூ சே? இந்த கைதி தப்பிச்சிட்டு போயிட்டான் சார். எப்படியா தப்பிச்சு போனா? அவன் எப்படி தப்பிச்சு போனான்னு நான் செஞ்சு காட்டட்டுமா சார்? செஞ்சு காமியே. இத புடிங்க. இப்படி ஒவ்வொருத்தனா ஓடிட்டா கடைசியில ஜெயிலுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும். உன் எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து குழந்தைய விட்டுறோம். அதே மாதிரி எங்க எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த நெகட்டிவ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, குழந்தையும் துடிக்க வேணாம், நீ அதை பார்த்து துடிக்க வேணாம், நாங்களும் துடிச்சு வெளியூர் போக வேணாம், மொத்தத்துல யாரும் துடிக்க வேணாம். நெகட்டிவ் கொடுத்துட்டா சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த நெகட்டிவ் பத்தி தெரியாது தெரியாது தெரியாது. அப்ப வேற வழி இல்ல, குழந்தை ஸ்வீட் சாப்பிட்டு தான் ஆகணும். பாப்பா, ஸ்வீட் சாப்பிடுமா? எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உனக்காக சாப்பிடுறேன். எடுத்துக்கிட்டோமா? எமகாட்டுக்கு குழந்தைப்பா. நீ சாப்பிடுமா? நெகட்டிவ் கொடுத்துட்ட, மாத்து மருந்து இருக்கு, குழந்தை தப்பிச்சுக்கோ. இல்ல குழந்தை உன் கண்ணு முன்னாடியே. ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குது, அம்மா, மயக்கமா இருக்கு, மயக்கமா இருக்கு. பாப்பா, விஷத்தை சாப்பிட்டு நீ, எனக்கு இல்ல மயக்கமா இருக்கு. ஏன் வேற
ஒரு ரூட்டே வேறயா? நான் தான் கேட்க மாட்டேன். ஐயோ 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 ஐயோ